Okay, so the topic we are going to take is content analysis and thematic analysis, which under comes research methodology in our second semester. So we are going to start with content analysis. If content analysis na எடுத்தீங்கன்னா அது content analysis na என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். So how are we going to define it na? It is actually நீங்க ஒரு டெக்ஸ்ட் எழுதுறீங்க, ஏதாச்சும் விஷுவல்ஸ் பாக்குறீங்க, ஆடியோ பாக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் நீங்க பாக்குறது ரிப்போர்ட்ஸ் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி பாக்குறீங்க, இல்ல போட்டோகிராஃபி ஏதாச்சும் பாக்குறீங்க. ஆடியோ கேக்குறீங்க இல்லையா, விஷுவல் ஆடியோ இருக்கும், மெடிக்கல் ஆடியோஸ் இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டெக்ஸ்ட். இல்லைனாச்சும் ஏதாச்சும் ரிப்போர்ட், விஷுவல் இருக்கட்டும், ஆடியோ இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஆல் டுகெதர் ஏதாச்சும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸாமைன் பண்ணி நீங்க ஸ்டடி பண்ணி அதுல என்னாச்சும் நீங்க கோர் குவாலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்லுவோம், கோர் மேட்டர் கண்டென்ட் உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்க கொஸ்டின் என்ன இருக்கு, உங்க ரிசர்ச் என்ன இருக்கு, அந்த மாதிரி அதை கேட்டு நீங்க அதுல எடுத்துக்கிறீங்களா, அதுதான் கண்டென்ட் அனாலிசிஸ். அதுக்கு நீங்க டெஃபினேஷன் கொடுக்குறாங்க புக்ஸ்ல. தேர் ஆர் மெனி டெஃபினேஷன்ஸ் தட் ஹேவ் பீன் கிவன். இன் ஷார்ட் அதுக்கு மீனிங் இதுதான், that I have written in this PDF actually. The information to be analyzed can be both historical and contemporary information. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சர்வே நீங்க கொடுத்தீங்கன்னா சில நேரம் என்ன இருக்கும்னா, இப்போ நீங்க பிரசன்ட் கண்டிஷன் என்ன இருக்கு அது பார்த்து நீங்க எடுத்துக்கலீங்களா, இல்ல அந்த வே பேக் ஹிஸ்டாரிக்கல் சர்வேனா இந்த மாதிரி இருந்திருக்கு, இஸ் தேர் எனி சேஞ்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தா ஒர்க்கிங் உமன் பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி பேக் இயர்ஸ் ஒர்க்கிங் உமன் ரேஷியோ இருக்க கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் தே won't be working in இந்தியா எடுத்துக்கலாம். அண்ட் as we are Indians, இந்தியால எடுத்துக்கலாம். அந்த அந்த ஏஜ் கம்பேர் பண்ணி இந்த ஏஜ் கம்பேர் பண்ணா ஒர்க்கிங் உமன் ரேஷியோ கொஞ்சம் ஹையா இருக்கும். அது ஹிஸ்டாரிக்கலா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இது என்னன்னா, நீங்க ஓரல் கண்டென்ட் வரும், உங்களுக்கு விஷுவல் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும், நான் சொல்ல மாதிரி. இதுல என்னன்னா இது யூ கேன் யூஸ் இட் இன் மெனி வேஸ். சோஷியாலஜிக்கல் இருக்கும், ஆந்த்ரோபாலஜிக்கல், லிட்ரேச்சர், பாலிட்டிக்கல் சயின்ஸ், காக்னேட்டிவ் சயின்ஸ், எல்லா ஃபீல்ட்லயும் நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் சிம்பிள் மீனிங் என்னன்னா, நீங்க கான்டெக்ட் பார்த்து அதுல டேட்டா அனாலிஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆகணும்னா, ஸ்டெப்ஸ் இன்வால்விங் கான்டெக்ட் எல்லாம் ரீட் த்ரூ ஆர் எக்ஸாமைன் த டேட்டா. இப்போ ஏதாச்சும் பேசிக் ஜென்ரல் இது நமக்கு தெரியும். இஃப் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் சம்திங், வி ஹேவ் டு ரீட் இட், வி ஹேவ் டு நோ thoroughly வாட் இஸ் இன்சைட். நீங்க என்ன பத்தி படிக்கிறீங்களோ, என்ன பத்தி நீங்க பேச போறீங்களோ, இல்ல ஏதாச்சும் நீங்க ரிசர்ச் பண்ண போறீங்கன்னா, யூ ஹேவ் டு ஹேவ் அ டெப்த் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். அப்போதான் நீங்க ரிசர்ச் பண்ண முடியும். அப்போ நீங்க ஃபெமிலியர் ஆயிடணும். அதுக்கப்புறமா ஐடென்டிஃபைங் கோட்ஸ். இப்போ கோட்னா என்ன, ஆக்சுவலி கோடிங்னா என்னன்னா, சிம்பிள் ஃபார்ம்ல சொல்லணும்னா சில விஷயம் இருக்கும், அது நீங்க ஷார்ட்கட்டா சொல்லணும். சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா அதுக்கு நீங்க கோடிங் வேர்ட் சொல்லிடுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங்ல ஜெண்டர்னா கொடுத்துட்டு பாத்தீங்களா, அதுல எல்லாமே வந்துடும். ஃபீமேலு, மேலு, சைல்டு, சாரி சைல்டு, ஃபீமேல், மேல் இதெல்லாம் வந்துடும். ஆயிடுச்சா? அந்த மாதிரி ஏஜஸ்ல கொடுத்தா உங்களுக்கு ஏஜ்ல என்ன இருக்கும், சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட்ஹுட் எல்லா செக்ஷன்ஸ் வந்துடும். அதான் இது கோடிங்ஸ் பெனிஃபிட். என்னன்னா, ஒரு நீங்க இப்போ தீம் கொடுத்துட்டீங்களே, அதுக்குள்ள நீங்க என்னென்ன போட்டுக்கணும் அது நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. சாரி ஃபார் த லாங்குவேஜ் ப்ராப்ளம். பட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இப்போ பாத்தீங்கன்னா கண்டென்ட் அனாலிசிஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், சப்ஜெக்ட், ஹிஸ்டாரிக் ஆர் டெம்பரரி டெக்ஸ்ட், இது எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி குவான்டிஃபை த அக்கரன்ஸ் ஆஃப் சர்டன் வேர்ட்ஸ். குவான்டிஃபைனா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, குவாலிட்டி அனாலிசிஸ் அண்ட் குவான்டிஃபை அனாலிசிஸ் முன்னாலே சர்க்குலோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல யோசிச்சு சொன்னா குவான்டிஃபை பண்ணு அது அக்கரன்ஸ் எவ்வளவு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் குவாலிட்டி அனாலிசிஸ் ரெண்டுலேயும் எங்க கான்டென்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா திமேட்டிக் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு செக்ஷன்ல தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி அதுக்காக தான் அது what you call it, they have research or invented on the basis of for quality purpose only. Now for this content analysis we are going to define in both ways. இப்போ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் எப்படி நீங்க இது எக்ஸாம்பிள்லாம் எடுக்கலாம்னா, எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா,
இப்போ பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ பொலிட்டிக்கல் கேம்ப்ல அப்பப்போ நீங்க போய் ஸ்பீச் அவங்க கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வேர்ட்ஸ்க்கு அவங்க எப்படி எப்படி யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல நீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தியே யூஸ் பண்ணுவாங்க. பிஜேபி இருக்கும், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே இருந்தா தே ஆர் எம்பசைசிங் ஆன் தட் வேர்ட். அதுல நமக்கு தெரியுது பிகாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஹைலி இன் ஹை ரேட் அப்படி இருக்குன்னு, அதனால நீங்க we can analyze it ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல நீங்க பாயிண்ட் பண்ணலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ஒர்க், இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் நீங்க கேட்டகரி பண்ணா அன்எம்ப்ளாய்மெண்ட் வாட் இஸ் அந்த பேசிஸ், அதுக்கு டிஃப்ரெண்ட் வேர்ட் என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஜாப் இல்ல, ஒர்க் இல்ல, தீஸ் ஆர் த சப்ஸ்டிடியூட்டட் வேர்ட் தட் வி கேன் யூஸ். அது குவான்டிடேட்டிவ்ல வந்துடும். ஓகேவா, ஏன்னா குவான்டிடேட்டிவ் நீங்க பண்ணீங்கன்னா அது ஜாப்ஸ் எவ்வளவு பர்சன்ட் இருக்கு எப்படி இருக்கு. குவாலிட்டேட்டிவ்னா உங்களுக்கு நம்பர்ஸ்ல, ஆக்சுவலி குவாலிட்டேட்டிவ்னா உங்களுக்கு வேர்டிங்ல தானே வரும், நம்பர்ஸ்ல வராது. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு நான் எப்படி டிஃப்ரெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, the other word that I can use for unemployment or I can phrase it in a different ways. நீங்க எக்கானமி எடுத்துக்கலாம், எக்கானமி நாட் குட் சொல்ற, இன்இக்வாலிட்டி சொல்லலாம், லேசினஸ் இருக்கு சொல்லலாம், லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜாப்னு சொல்லலாம். இது எல்லாம் என்ன வரும், அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வரும். What is the difference? That I am using different word to explain it the same point that I have mentioned earlier. Unemployment word irukku, but I am using different words here. அது different phrases actually. அது குவாலிட்டேட்டிவ்ல வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டெலிவிஷன் கண்டென்ட், நியூஸ் பேப்பர், நீங்க ஒரு வேர்டுக்கு அவங்க ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. they may repeat and they may not repeat, but the meaning inside is same. அப்போ இப்போ இது இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா you can differentiate between qualitative analysis and quantitative analysis. content analysis பத்தி என்னென்ன நம்பர்ஸ்லயே இருக்கும் இல்லையா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஜெண்டர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஜெண்டர் நீங்க எடுத்துக்கலீங்க, இது ஃபீமேல் இருக்கு மேல் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்வேன்னா ஒரு ஒரு ஜெண்டர் ஹையர் தென் அதர்னா என்ன பண்றேன், நான் கம்பேர் பண்ணேன், என்ன கம்பேர் பண்றேன், ஃபீமேல் ஜெண்டர் மேல் ஜெண்டர் கம்பேர் பண்றேன். I can categorize in that way as a gender, or I can categorize in different way as a male or female, both the same. இப்படி ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா கோரிலேஷன்ஸ் தெரியும் இல்லையா எல்லாம். ஆக்சுவலி இது கோரிலேஷன்னா வித்யா மேம் சப்ஜெக்ட் இருக்கா போயிடும். ஏன்னா பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் இருக்கு இல்லையா, அதுல வி கேன் கோ இன் டெப்த். அது என்ன கோரிலேஷன் தான் என்னன்னு வரும். இப்போதைக்கு குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் இருக்கலாம். இப்போ என்னன்னா அனலைசிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக். இப்போ அனலைசிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்னா பீயிங் அ சைக்காலஜிஸ்ட் வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் வி ஆர் அ குட் லிசனர். இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். நீங்க நல்லா லிசனர் இல்ல, நீங்க சைலண்டா யாராச்சும் லிசன் பண்ண முடியலன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு பி அ குட் சைக்காலஜிஸ்ட், இது ஷோர். இப்போ ஆல் அனலைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக். இப்போ if I am going to be a good listener, I have to analyze the person who is talking to me and I have to interpret it. How is his motion? Actually, what I used to feel, I personally feel is when I am listening to somebody, I will make sure to capture his tone or her tone. எந்த டோன்ல அவங்க பேசுறாங்க, that is what I actually personally used to notice. இவங்க காமா டோன்ல பேசுறாங்களா, இல்ல இப்போ கொஞ்சம் ஆங்கர் டோன்ல இருக்கும். எல்லா டோன்ல திஸ் டோன் இட் செல்ஃப் ரிவீல்ஸ் சோ மச் திங் அபவுட் அ பர்சன். அவங்க இமோஷன்ஸ், இவங்க என்ன சப்ரஸ் பண்ணி எப்படி சொல்றாங்க. சில பேர் ஆங்கர் இருப்பாங்க, ஆனா சப்ரஸ் பண்ணி காமா சொல்லுவாங்க, பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃப்ரம் த டோன். இப்போ என்னன்னா அனலைசிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக். சேம் வே நீங்க என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்டர்வியூஸ் இருக்கீங்க இல்லையா, இப்போ இன்டர்வியூ என்னன்னா நீங்க அது முன்னாலேயே ப்ரிப்பேர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலிபிரிட்டி இருக்காங்க, இல்லைனாச்சும் பொலிட்டிஷியன் ஏதாச்சும் இருக்காங்கன்னா அவங்க இன்டர்வியூ பண்றாங்கன்னா அதுக்கு எல்லா டேட்டாவும் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிருக்கும். கரெக்டா, இது ஆக்சுவலி தீமேட்டிக் லெவல்ல தீமேட்டிக் அனாலிசிஸ்ல வரும். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட் ஃபார் நோயிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக். எப்படி இருக்கும் என்ன இருக்கும், நீங்க திடீர்னு எதுவுமே கேட்க கூடாது. வாட் யூ கால் இட்? What is thematic analysis? Can you explain it in a single line or a simple example? Thematic analysis actually இது நீங்க thematic போட்ட போது I have mentioned it. We are going to see in 13.2, right? Yes, yes. But அத பத்தி தெரியும்போது இந்த வேர்ட் அடிக்கடி சிங்க் ஆகுற மாதிரி இருக்கு. We have to know the basic of thematic analysis. Yeah, I have mentioned it actually in this PDF itself. இது என்னன்னா மீனிங் கண்டுபிடிக்கிறது ஒரு டெக்ஸ்ட்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி சொல்லலாம்னா ஒரு பேராகிராஃப் இருக்கு, ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, ஏதாச்சும் இருக்குன்னீங்க,
அது என்ன சொல்லுது, வாட் இஸ் த மீனிங், வாட் இஸ் த கான்செப்ட் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த டெக்ஸ்டுக்கு இது எல்லாச்சும் அவங்க சொல்ற விதத்துக்கு என்ன மீனிங், வாட் இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ அப்படின்னு நீங்க சிமேட்டிக்கா ஜென்ரலா பேஸ்ல சொன்னா அப்படி எடுத்துக்கலாம். மை ஹலோ. Yes, yes, yes. Okay. Okay. Okay, okay. Okay. Faisa, Faisa, Okay. Faisa, I have one doubt, Faisa. What are these 5 points for? This is actually applications, pa. Okay, These are okay, applications of content analysis. okay, okay. நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், what are the applications we have for content analysis னா data orientation analysis இருக்கு இல்லையா, to develop theories. அப்ப actually நீங்க theories எல்லாத்தையும் எடுக்கிறீங்கன்னா how are the theories made, they are analyzing somebody's talk, or they are analyzing someone's personally, or they have done a research, or they have one-on-one conversation with some personalities, and then they are developing it in their theories based on the survey, right? அந்த மாதிரி போயிடும். Capturing the hidden meaning in the text. This is what actually called it interpretive analysis இருக்கு இல்லையா, semiotics இருக்கு இல்லையா, study seeks to understand the message in visual text. இப்போ visual textல நீங்க ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னா அது சிமோட்டிக்ஸ்ல வந்துடும். இப்போ நீங்க டிஸ்க்ளோசர் அனாலிசிஸ்ல இருக்கும், அது என்ன, அது வாட் இஸ் இட் கோயிங் டு டெல் யூ இஸ் த லாங்குவேஜ் ஸ்போக்கன் வித் a person is proceeding the meaning through text. If often reward disclosure, இப்படி இதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, how to say this in word na, language spoken by the people. For example, language spoken by the people நீங்க சர்வேல எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சர்வே போடுறீங்க இல்லையா, ஒரு ஏரியா நீங்க போறீங்க, அங்க சர்வே போடுறீங்க, அங்க ஒரு கொஸ்டின் நீங்க கேக்குறீங்க ஜென்ரலா, இல்லைனாச்சும் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சர்வே ரிசர்ச் டாபிக் தட் யூ ஹேவ் டேக்கன். இப்போ அவங்க என்ன நீங்க சொல்றீங்க, ஏதாச்சும் அவங்க ஆன்சர்ஸ் கொடுக்கலாங்க, ஃபார் சிகரெட் ஸ்மோக்கிங் ஏதாச்சும் வச்சுக்கலாம். அப்போ அவங்க அந்த அப்போ சொல்ற போது ஏதாச்சும் ஆன்சர் நீங்க கேட்டீங்கன்னா அந்த பர்சன்ல இருந்து அதுக்கு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, how are you going to take it? As I have told it earlier, unemployment எப்படி எடுத்துக்கலாம், எக்கானமி ஃபெயிலியர் எடுத்துக்கலாம், எக்கானமி லோ எடுத்துக்கலாம், இல்ல சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் லிஸ்டா இருக்கு இல்லையா, அதுல ஏதாச்சும் லிஸ்ட் நான் எடுத்துக்கலாம். தட் கேன் பி அ ரீசன் ஃபார் டிஸ்க்ளோசர் அனாலிசிஸ், அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க என்னன்னா ஷார்ட்டா கண்டென்ட் அனாலிசிஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணுதுன்னா, டேட்டா மேனேஜ்மெண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ சார் இங்க பாப்புலேஷன் சாம்பிள் தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும், பிகாஸ் இட் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு நோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஆர் டீல் வித் ரிசர்ச் மெத்தடாலஜி. நீங்க பாப்புலேஷன் என்னன்னு தெரியணும். பாப்புலேஷனை நீங்க பேராமீட்டர்ல எடுத்துக்கிறீங்களா, சாம்பிள் இருக்கு இல்லையா, அது ஒரு பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தட் வி ஆர் டேக்கிங் இஸ் சாம்பிள், அப்படி எடுத்துக்கோ. ஓகே, இப்போ என்னன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்னா, இப்போ ஒரு டேட்டா நீங்க மேனேஜ் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் தட் யூ ஹேவ் அ தீசிஸ் டு ப்ரிப்பேர், and if you are having a thesis to prepare, you have a bulk of data with you, because நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க, because you are not familiar with it, so you will make sure that you get all the possible answers that you could to make your thesis better. And after that what you're going to do is you're going to manage your data. இப்போ நீங்க content analysis பண்ணீங்கன்னா you are going to take the interviews, newspaper எடுத்துக்கிறீங்க, இல்லைனாச்சும் நான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதனால ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க நீங்க, அதுல ஃப்ரேசஸ் சப்ஜெக்ட் என்ன இருக்கு நீங்க பாக்குறீங்க. இப்போ ஸ்பீச்சஸ் இருக்கு, இன்டர்வியூஸ் இருக்கு, மேக்சின் இருக்கு, சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியா போஸ்ட் could be a content analysis post. அப்போ அது பத்தலைன்னா யூ ஆர் கோயிங் டு வாட்ச் சம் டாக்குமெண்ட்ரிஸ், அது டாக்குமெண்ட்ரி போட்டு அதுல கூட நோட்ஸ் எடுத்துக்கீங்க. இப்போ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு மேனேஜ் ஆல் த டேட்டா அண்ட் ஆர்டர். அது இப்போ என்ன பண்ணீங்கன்னா டேட்டா மேனேஜ் பண்ணிட்டு சப் செக்ஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. அது சங்க் தெரியும் இல்லையா, chunking-na what you need அது எடுத்துக்கிட்டு what you need you don't need or remove, you want to remove, you are going to remove it. Chunking of text. அப்போ இப்போ இது என்னன்னா கோடிங் ஆஃப் சங்க். இப்போ நீங்க சங்க் பண்ணி சம்மரைஸ் பண்ணி குட்டியா போட்டிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிள் சம்மரி இருக்கும் இல்லையா, எல்லா சாப்டர்ஸ் பின்னாடி சம்மரி இருக்கலாம், இட் இஸ் சங்கிங் ஆஃப் டெக்ஸ்ட். அது சங்கிங் ஆஃப் டெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு கோடிங்கா போடுவீங்க. கோடிங்கா போட்டு அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அனாலிசிஸ் ஆஃப் கோடிங் போடுவீங்க. இப்போ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நீங்க போடுறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு நேம் த ஆக்சுவலி யூ ஆர் கோயிங் டு லேபிள் இட். நீங்க லேபிள் பண்ண போறீங்க. ஏன்னா வாட் இஸ் த பார்ட், எக்ஸாம்பிள் நான் இது பட்டி பண்ணிருக்கேன்னா
ஒரு செக்ஷன் போட்டி அதுக்கு ஒரு சப் செக்ஷன்ஸ் போட்டி ஐம் கோயிங் டு லேபிள் இட். அப்ப எக்ஸாம்பிள் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், இது பெர்சன்டேஜ் எப்படி ஆயிடுச்சுன்னா பெர்சன்டேஜ் போது அது குவான்டிடேட்டிவா அமைரும். ஓகே, இப்போ நான் லேபிள் பண்ணி இது போட்டிருக்கேன், அதுக்கு பெர்சன்டேஜ் போட்டேன்னா அது குவான்டிடேட்டிவா மாறிடும். இப்போ ரிப்போர்ட்ஸ், பேப்பர்ஸ், தீசிஸ் இதெல்லாம் அதுக்கப்புறமா தான் வரும். இப்போ நீங்க தீசிஸ் ப்ரிப்பேர் பண்ண ரஃப் டிராஃப்ட் இருக்கும், இது எல்லாம் ஃபினிஷ் பண்ணி நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது இது பேப்பரா ப்ரெசென்ட் பண்றீங்களா, பேப்பர் ரிசர்ச்சா தீசிஸா அந்த கேட்ட மாதிரி. இப்போ லிஸ்ட் ஆஃப் ஏரியாஸ் வேர் கண்டென்ட் அனாலிசிஸ் could be useful. Some of the examples they have given. Studies seek to understand message in visual text, often semiotics. அது இப்போ மேலே கூட சொல்லிருக்கேன் நான், the same that have been repeated here. இப்போ என்னன்னா these are the some of the things that is inside the book. I just wanted to highlight it, although it is not that much of a necessary. in a 10 markல கேட்டாங்கன்னா நீங்க பண்ணலாம். what does it mean? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு கஸ்டமர் இருக்கு, அவ கம்பெனி இருக்கு, அதுக்கு ஃபீட்பேக் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்துடும் இதுலயா. சாய்ஸ், ப்ராடக்ட், கிஃப்ட், பிரைஸ், ஈக்குவலிட்டி, சேல்ஸ்மேன், கஸ்டமர், பிக்கேஜ், பர்ச்சேஸ், ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க ரேட்டிங் கொடுத்துறீங்க இல்லையா, இது பத்தி நீங்க அனாலிசிஸ் போடுறீங்க. 10 இது எல்லாம் 10 பாசிட்டிவ்லி யூஸ் கீவேர்ட். இது ஐம் நாட் யூசிங் எனி நெகட்டிவ் கீவேர்ட், ஐம் யூசிங் ஆல் த பாசிட்டிவ் கீவேர்ட்ஸ். அந்த பாசிட்டிவ் கீவேர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நீங்க வர்பாட்டியம் நம்ம அனாலிசிஸ்னு பேர் சொல்றீங்க. இது என்ன பண்ணணும்னா கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அண்டர்ஸ்டாண்ட் த கான்ஸ்டியூண்ட் ஃபீட்பேக். இப்போ நீங்க இருக்கு இல்லையா, அமேசான்ல நீங்க பார்த்து போய்வீங்க, ரிவ்யூ போட்டா ஸ்டார் ரேட்டிங் இருக்கும் இல்லையா, ஸ்டார் ரேட்டிங் மாதிரி இது வர்பாட்டிசம். இது ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட், இதுல சாய்ஸ் நல்லா இருக்கும், ப்ராடக்ட், கிஃப்ட் எந்த ரேட்டிங்ல எப்படி போகுது அப்படி. ஓகே, இப்போ கிஸ்ட் அனாலிசிஸ் கூட அது நம்ம புக்ல இருக்கு. கிஸ்ட் அனாலிசிஸ்னா ஜெனரேட்டிங் இன்டராக்ஷன் பிட்வீன் ஸ்கீமா டேட்டா அண்ட் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ ஸ்கீமா டேட்டானா என்ன சொல்வீங்க நீங்க, ஸ்கீமாட்டிக் அனாலிசிஸ்ல வந்துடும் ஸ்கீமா டேட்டா. ஹவு டு எக்ஸ்பிளைன் இட் இன் ஸ்கீமா டேட்டானா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஜிஸ்ட் அனாலிசிஸ் எப்படி சொல்வீங்கன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு சொல்லுங்க, ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க அது பேராகிராஃப் யூ ஹேவ் ஐ எம் ஆஸ்கிங் அ ஸ்டூடெண்ட் டு ரீட் அ பேராகிராஃப் ஃபார் மீ, and after returning I'm just asking that student to return in a one sentence what he has understand from the paragraph, or what he has understood from this in a short summary. நீங்க என்ன what you have understand it, what you have grasped from that paragraph நீங்க சொன்னீங்கன்னா அது கிஸ்ட்ல வந்துடும். ஓகே, இப்போ கிஸ் explicitly combine the most important words with reading and writing. இப்போ நீங்க என்னன்னா இது ரீட் பண்ணணும், அது ரைட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா ஐ எம் ஆஸ்கிங் த ஸ்டூடெண்ட் டு ரீட் இட் ஃபார் மீ, தென் ஐம் ஆஸ்கிங் த ஸ்டூடெண்ட் டு ரைட் இட் இன் அ சென்டென்ஸ் வாட் ஹி ஹஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பேராகிராஃப் அப்படி வரும். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் த காம்ப்ளெக்ஸ் டெக்ஸ்ட் ஆர் ப்ராப்ளம்ஸ் ஆர் பேராகிராஃப் எனிதிங் அந்த மாதிரி வந்துடும். இப்போ தீமேட்டிக் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, தீமேட்டிக் அனாலிசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்துடும். இட் இஸ் குவைட் சிமிலர், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும் இதுக்கும். இது ஆக்சுவலி என்னன்னா தீமேட்டிக் அனாலிசிஸ் யார் பண்ணாங்கன்னா, பேர் நான் சொல்லிருக்கேனே, வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் லேடி, விர்கினியா ப்ரான் அண்ட் விக்டோரியா கிளர்க். அவங்க ரெண்டு பேர் என்னன்னா சைக்காலஜி ரிசர்ச்காகவே தீமேட்டிக் அனாலிசிஸ் ஆக்சுவலி அவங்க டெவலப் பண்ணாங்க. ஒரிஜினலி அது ப்ராசஸ் அது தீமேட்டிக் எனர்ஜியாக சைக்காலஜிக்காக தான் வந்தது. அதுக்கப்புறமா இட் வாஸ் யூஸ்ட் இன் ஃபிளெக்சிபிள் மெத்தட் அண்ட் இட் வாஸ் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் ஃபீல்ட். இப்போ என்னன்னா தீமேட்டிக் அனாலிசிஸ் நீங்க குவாலிட்டேட்டிவ் டேட்டாலே யூஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் அனாலிசிங் குவாலிட்டேட்டிவ், unlike content analysis which can be used in both qualitative and quantitative. Thematic analysis can be used is a method that can be used in analyzing qualitative data. It is usually applied to set of text such as interview or transcript. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட் நான் சொன்ன போதே சொன்னேன், it comes under thematic analysis. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I'm asking a personal or I'm asking for an interview with somebody. I have to prepare earlier or prior to the interview date. என்னன்னா I have to prepare all the ideas, all the topics, all the patterns that I need to ask the person or the interview. என்ன நான் கேட்கணும், என்ன எப்படி நான் கேட்கணும் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு I am going to ask it.
அந்த மாதிரி வந்துடும் thematic analysisல. இப்போ என்னன்னா the most common following 6 steps இருக்கு இல்லையா? இப்போ thematic analysisனே நீங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்ல சர்வே ரெஸ்பான்ஸ்ல கேட்பீங்க. உடனே நீங்க எப்படி சர்வே ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க? there is a question written already, you are just going to make a response. That means in that survey they have already decided what are the type of questions they are going to ask. இந்த டாபிக் நீங்க அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க, அந்த கேட்ட என்னென்ன questions அவங்களுக்கு வேணும். These are the questions that I want which will help me in my survey. என்ன ரேட்டிங் பண்றதுக்கு, என்ன அனாலிஸ் பண்றதுக்கு, these are the only questions that I am going to use it. அந்த மாதிரி கொஸ்டின் வச்சு அவங்க சர்வே பண்ணுவாங்க. இப்போ நான் எஸ் ஓகே நோ என்ன சொல்லலாம், என்னோட ரேட்டிங்ஸ் போகும் மேல, என்ன பெர்சன்டேஜ் போகும். 90% எஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன சைல்ட் மேரேஜ் வேண்டாம் இப்படி யாராச்சும் போட்டா இல்ல, how many people are saying yes and how many people are saying no. On that basis of survey I am going to make an analysis. அந்த மாதிரி வந்துரும். சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஹேஷ்டாக் போஸ்ட் எல்லாம் வரும் இல்லையா இன்ஸ்டாகிராம்ல, அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ thematic analysis மெத்தட் ஆஃப் ஹலோ Hello. someone I have one doubt. ask me something or someone has Lisa? unmuted by accident. Yeah. No, I have one doubt. Can Ah. I ask? Yeah, please. Actually, you already dealt with this content analysis, right? I didn't get the hang of coding unit, because even in thematic analysis, I guess you'll have something called as assigning preliminary codes to the data, right? So Yes. I don't get what's the difference between that coding unit and what is this coding? Yeah, Assigning codes. actually I have given the Can you examples of thematic analysis that I will show you now. This will give you a clarity. Okay. Okay. இப்போ thematic Okay, analysis thank you. மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் குவாலிட்டேட்டிவ் ஆயிடுச்சு, செட் ஆஃப் டெக்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க கோட் பண்ணுவீங்க, அது கோடு தீமாம் ஆயிரும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா தீம்னு வச்சிருக்கோம். they are using the word theme. இப்போ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ நீங்க வால்பேப்பர் வச்சுக்கிறீங்க இல்லையா, வால்பேப்பர் தீம் கேட்கும் உங்களுக்கு. இப்போ என்னோட தீம் நேச்சர் நான் வச்சா, நேச்சர்ல என்னென்ன தீம் வரும் எனக்கு ஹவு டு சே இட், நேச்சர்ல என்னென்ன தீம் வரும் தெரியும் இல்லையா. இப்போ நீங்க மவுண்டைன் போட்டா கூட நேச்சர் தான் வரும், நீங்க வாட்டர் போட்டா கூட நேச்சர் தான் வரும், நீங்க சீனரி போட்டா கூட நேச்சர் தான் வரும். எல்லாமே தீம் நேச்சர்ல தான் வரும் இல்லையா. அந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனா யூ வில் கெட் an idea what theme refers to in this place. Okay, these are the 6 steps that we are going to use it. இப்போ நீங்க போத்தீங்கன்னா கோடிங் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபெமிலரைசேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். இப்போ சேம் as the content writing we have to get familiarized with what we are going to speak or what we are going to make an analysis about. இப்போ ஃபெமிலரைசேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன நீங்க பேச போறீங்க, ஏன்னா நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க, வாட் யூ ஆர் கோயிங் டு லுக் அபவுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆடியோ எடுத்துக்கிறீங்களா, ஆடியோ டிரான்ஸ்கிரிப்டிங் இருக்கு இல்லையா, யூ ஹாவ் டு பி ரெடி. நீங்க என்ன பண்ணுவீங்க, ரீடிங் த்ரூ த டெக்ஸ்ட் பண்ணணும், இனிஷியல் நோட்ஸ் பேக்கணும், அண்ட் ஜெனரலி லுக்கிங் த்ரூ த டேட்டா இருக்கு இல்லையா ஃபார் ஃபெமிலரைசேஷன் அது பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு when you are familiar with the data then we will go to the next step, that is coding. இப்போ for கோடிங்னா நான் என்ன எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நான் சொல்லிருக்கேன் இல்லையா. இப்போ இன்டர்வியூல if a person is saying I'm not sure, how am I going to take it in a coding way னா uncertainty நான் வேர்ட் யூஸ் பண்ணுவேன். அன்சர்டினிட்டிக்கு மீனிங் என்ன, ஐம் நாட் ஷுர் தான். ஓகே, ஐம் நாட் ஷுர்க்கு பதிலாக நான் என்ன கோடிங்ல என்ன வேர்ட் யூஸ் பண்றேன், அன்சர்டினிட்டி யூஸ் பண்றேன். கிளைமேட் இஸ் சேஞ்சிங் அந்த மாதிரி இருக்குல்லன்னா அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணுவேன் நான். ஓகே, இப்போ சேம் ஹூஸ் டு சே தே டோன்ட் ஹேவ் தேர் ஓன் ரீசன் ஃபார் புஷிங் தேர் நெரேட்டிவ்னா டிஸ்ட்ரெஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட். எனக்கு எக்ஸ்பர்ட் அவங்க டிஸ்ட்ரெஸ் இருக்கா, டிஸ்ட்ரெஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஆக்சுவலி தமிழ்ல ஐ டோன்ட் நோ ஹவு டு சே இட், பட் distress of expert you can understand, right, from the sentence that has been narrated there. And there is a reason not to 100% trust them, any changing terminology. 100% trust இல்லையா நீங்க, you are going to change the terminology, right. அந்த மாதிரி இருக்கு. It is to call global warming இருக்கு இல்லையா. See the highlighted text on the right side, interview extract is how it is going to be presented in the code is written on the right side as you can see, utterance, uncertainty, disturb of expert, changing terminology. These are the words that I can use in coding rather than using the whole paragraph. இதுல இவங்க சொல்லிருக்காங்க இது,
and this is the point that I have highlighted is what I am going to take or what I have observed from the person who is speaking to me. இவங்க சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, this is the something that I can use it in my code like this way, this is what he actually meant அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நாங்க என்ன பண்றேன்னா, இப்போ நான் கோடு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, அது கோடிங் வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நான் தீமா சேஞ்ச் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் uncertainty, leave it to the expert, alternative explanation, இது எல்லாம் என்னன்னா uncertain தான். uncertain இருக்க போது தான் we are going to use this. leave it to the expert னா I'm not certain, that is why I'm going to leave it to somebody else. expert யார் இருக்காங்க அவங்க. alternative explanation னா I'm not satisfied or I'm not certain about this explanation, I want an alternative explanation. That's like that you can take it. when changing terminology இருக்குன்னா you're going to change the terminology. What is the reason? distress இருக்கா, fear of government control, இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க, distress of expert. okay, expert distress ன்னு சொல்வீங்க. இந்த மாதிரி இன்கரெக்ட் ஃபேக்ட் நீ என்ன சொல்வீங்க, நீங்க தீம்ல போட்டா இது சப்டிவிஷன்ஸ் சொல்லுங்க இல்லையா, இப்போ நீங்க ஜெண்டர்னு சொல்லலாம், மேல் ஃபீமேல் எப்படி வருது அந்த மாதிரி these coding words that I'm going to change it into theme. okay, uncertainty, distress of expert, misinformation, இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன்ல I can understand these are the things that I have coded. okay, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும். These are the thematic analysis versus context analysis. There is a one point. okay, so I haven't written it. And then reviewing the themes, first step உங்களுக்கு. okay, this one. What we are going to do is we have to make sure that our themes are useful and accurate representation of the data. இப்போ நாங்க என்ன பண்றேன்னா accurate நீங்க சொன்ன மாதிரி see சாம்பிள்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா accuracy தான் இருக்கும். நீங்க எப்பவுமே அனலைஸ் பண்ணா you can't be 100% sure. that is the thing. you can never say that it is 100% sure, I am 100% sure what I have told. சாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா இல்ல நீங்க பாப்புலேஷன் சாம்பிள்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் நீங்க வேக்சினேஷன் எடுத்துக்கலீங்க இல்லையா, நீங்க தீமேட்டிக்லே கோவிட் வேக்சின் எடுத்துக்கலாம். இப்போ கோவிட் வேக்சின்னா என்ன ஆச்சுன்னா அவங்க இப்போ வேக்சின் போட போது they are not going to experiment it with all இந்தியாலே எவ்வளோ 3 crores வச்சுக்கலாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அவங்க they are not vaccinating everybody and they are not going to see whether it is effective or not. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாம்பிள் ஆஃப் பீப்புள் எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 எடுத்தாங்க, 20,000 எப்படியாச்சும் எடுத்தாங்க. அண்ட் தே எக்ஸ்பெரிமெண்டட், அவங்க இன்ஜெக்ஷன் அவங்க போட்டாங்க. அவங்க போட்டு இஸ் திஸ் வேக்சினேஷன் ஒர்க்கிங் அந்த மாதிரி அவங்க கேட்டு அண்ட் இட் ஒர்க் ஃபார் தெம். ஸோ அதுல நான் என்ன வச்சுக்கனா சாம்பிள் என்ன வச்சுக்கனா இட் ஒர்க் ஃபார் தெம் அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சாம்பிள் ஐ எம் சேயிங் தட் இட் வில் ஒர்க் ஃபார் எவ்ரிபடி. அந்த மாதிரி தட் இஸ் சாம்பிளிங் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூயிங் பண்ண போது நீங்க தீம் எல்லாம் கிளியர் பண்ணது அது அந்த தீம் நீங்க கொடுத்தீங்க இல்லையா வேர்டு, அந்த வேர்டுக்கு நீங்க ரிவ்யூ பண்றீங்க. ரிவ்யூ பண்ணி என்ன சொல்றீங்கன்னா இப்போ நான் அங்க என்ன இருந்துச்சு, சேஞ்சிங் அன்சர்டினிட்டி இருக்கு, டிஸ்ட்ரஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். if there is any chances or any possibility that I can change it into a better point or better words, change terminology நான் என்ன சொல்றேன்னா uncertainty இருக்கு இல்லையா, அதுக்கு நான் என்ன சொல்றேன், is there any other words that I can use it in that place? அந்த மாதிரி நீங்க ரிவ்யூ பண்ணி தீம்ஸ் பண்றீங்க. அதுக்கு அப்புறமா டிஃபைனிங் அண்ட் நேமிங் த தீம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ நான் பண்ணிட்டேன், இது தீம் என்னோடது ஆயிடுச்சு. நான் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் டிஃபைனிங் அண்ட் நேமிங் த தீம். இப்போ நேம் பண்ற போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்கு இல்லையா, அது அந்த ஐ டோன்ட் நோ ஹூ ஐம் டெல்லிங் எக்ஸ்பர்ட், அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். இது நான் எக்ஸ்பர்ட்க்கு பதிலா நான் இது டிஸ்ட்ரஸ் ஆஃப் அத்தாரிட்டி சொல்றேன். ஓகே, இப்போ இல்லைன்னா டிஸ்ட்ரஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்க்கு நீங்க ஒவ்வொரு என்ன சொல்றது கான்ஸ்பிரசி திங்கிங் கூட நீங்க சொல்லலாம். ஓகேவா, ஆல் த மீனிங்ஸ் ஆர் சேம், தட் ஐம் ஜஸ்ட் டிஃபைனிங் அண்ட் நேமிங் த தீம்ஸ். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச் என்னன்னா ரைட்டிங் அப். எல்லாம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, மெத்தடாலஜி படிச்சீங்க, எல்லாம் இன்ட்ரடக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க. ஓகேவா, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் தென் கன்க்ளூஷன் பண்ணிட்டு நீங்க தீசிஸ் என்ன இருக்கோ நீங்க ஆக்சுவலி குவாலிட்டேட்டிவ் இருக்கு இல்லையா, இப்போ ஃபினிஷிங் டச் பண்ணி யுவர் சாம்பிள் ப்ரெசன்டேஷன் இஸ் டன் அண்ட் யுவர் தீசிஸ் ஆர் சம்திங் வாட் யூ ஹேவ் பிளான் ஃபார் டூயிங் has been done, and then you're going to present it. Okay,
நெக்ஸ்ட் என்னன்னா thematic analysis versus content analysis. சும்மா இது எக்ஸாம்பிளுக்காக how to I'm just recalling it. என்னன்னா பார்த்தோம்னா thematic analysis இருக்கு இல்லையா, மெத்தட் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் டேட்டா வேரிங் ரிசர்ச் டிசைன் இருக்கு. இதுல என்னன்னா போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டிவ் கண்டென்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். இது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் மட்டும் தான். இது அசேமுக்கு வரும். இது லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரீசன் வரும். இங்க பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ட் அனாலிசிஸ் கேன் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேட்டா. இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேட்டா சொல்லிருக்கேன் நான் இல்லையா, ஹவு மெனி டைம்ஸ் தே ஆர் ரிப்பீட்டிங். அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் சொல்லிருக்கேன், டிஎம்கே, ஏஎம்கே, ஏடிஎம்கே, they all are repeating. And how many times they are repeating? If they are repeating the same point again and again, it means it is an issue. That is why they are suppressing on it. அப்படி சொல்லிக்கலாம். Researchers focus more on the frequency of the occurrence of various categories இருக்கலாம். இப்போ various categories சொன்னா நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ரிசர்ச் இது ஆக்சுவலி என்னன்னா நீங்க thematic analysis நீங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் அனாலிசிஸ்ல ரிசர்ச்சர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அவ்வளோ அதிகம் வேலை இல்லை. பிகாஸ் வி ஆர் கோயிங் த்ரூ த டாக்குமெண்ட்ரி ஆர் தீசிஸ் ஆர் நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் அதுல. ஸோ ரிசர்ச்சர் பத்தி நமக்கு அவ்வளோ இது இல்லை. ஹவு கேன் ஐ சே இட், எப்படி சொல்றதுன்னா, researcher is not directly involved, so I'm not directly involving the researcher in it, unlike in the thematic analysis ல வரும். இப்போ அனாலிசிஸ் நரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் இன்டராக்டிவ் போத் இண்டக்டிவ் அண்ட் ரிடக்டிவ் emphasis content. This I have to let you guys know a little. Inductive என்னன்னு this okay. Inductive approachனா நீங்க எப்படி சொல்லலாம்னா டேட்டா டு டிட்டர்மைன் த தீம். இப்போ என்ன சொல்றேன்னா இண்டக்டிவ் அப்ரோச் நீங்க எப்படி சொல்றாங்கன்னா டேட்டா இருக்கு, அது என்னோட தீம் டிட்டர்மைன் பண்றோம். ஓகேவா? இப்போ நீங்க டிடக்டிவ்னா என்ன சொல்றீங்கன்னா யூ ஹாவ் அ மைண்ட் செட் ஆல்ரெடி, யூ ஹாவ் அ ஐடியா ஆல்ரெடி. இந்த மாதிரி இருக்கும் தீம் என்னோடது, இந்த பேசிஸ்ல நான் சொல்ல போறேன்னா பேஸ்ட் ஆன் த நாலேஜ் ஆர் தீசிஸ் வாட் ஐ ஹேவ் ரிடன் ஆல்ரெடி. முன்னாடியே நான் படிச்சுட்டு முன்னாடியே மைண்ட் செட்ல அக்னாலேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். அதுக்கப்புறமா the data that I'm looking at, அதுல அந்த மாதிரி தான் நான் ஆன்சர் பார்ப்பேன். ஓகே, பிகாஸ் ஐ ஹாவ் அ பிளான் இன் மைண்ட் அது பேக். இந்த மாதிரி தான் டேட்டா வேணும்னு நான் அதுல சர்ச் பண்ணி அந்த மாதிரியே கேட்ட ஆன்சர் நான் எதிர்பார்ப்பேன். அன்லைக் இந்த இண்டக்டிவ் அப்ரோச்னா அதுல என்ன வருது அதுவே நான் அக்செப்டபிள், ஐ வில் அக்செப்ட் இட் as it is. எப்படி இருக்கும்னு in this I have a mindset already and I have a idea and I'm going to use that. ஏன்னா ப்ரீ கன்செப்ட் தீம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு, semantic approach, latent approach. These are some points that we might use it in the 2 marks or something like that. I haven't mentioned in this இதுல கான்டெக்ட்ல நான் அனுப்பல, but I know I feel that it involved in thematic research and I need the field to share it with you. Semantic approach na analyzing explicit content in data. இப்போனா மேல இருந்து பாக்குறத சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி மேல இருந்து பார்த்து சும்மா உள்ள போகாம நீங்க பண்றீங்களா அப்ரோச், அது semantic approach. Latent approach னா உள்ளே போய் reading into subtext and assuming underline the text. உள்ளே போய் subtext போட்டு அதுல என்ன இருக்கு நீங்க பார்த்து நீங்க பண்றீங்களா, அது latent approachல வந்துரும். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி இருக்கலாம்னா நீங்க ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் பீப்புள் ஒப்பீனியன். இப்போ நீங்க பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ல இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்கன்னா நீங்க thematic. ஓகே, இப்போ இன் வாட் தேர் ஸ்டேட்மெண்ட் ரிவீல்ஸ் அபவுட் தேர் அசம்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வேல வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஓப்பன் சர்வே பண்றீங்க, ஒரு ஃபேமிலி கிட்ட போறீங்க, அவங்க ஒரு பையன் இருக்கா 18 இயர்ஸ் ஓல்டு இருக்கா, அவங்க கிட்ட நீங்க கேக்குறீங்க do you smoke. அவங்க அப்பா பக்கத்துல இருக்காங்க. and how do you expect the person the boy will reply? He will reply yes or no. Even though he might be smoking, he will say no. ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா அது வந்துடும். நீங்க லேட்டன்ட்ல போய் அந்த பர்சன் எந்த சிச்சுவேஷன் நீங்க கேட்டிருக்கீங்க, அவங்க அப்பா பக்கத்துல இருக்கீங்கன்னா சப்டெக்ஸ் போட்டு அது மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அது லேட்டன்ட்ல வந்துடும்.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதையே நீங்க ஓகேவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி போயிடும். ஓகே. And after this the process of analysis ஆயிடுச்சு, philosophical background ஆயிடுச்சு, communication theory first perspective that we have already mentioned. communicative தான் இருக்கும், ஏன்னா இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லிங்க இல்லையா, அதுல வந்துடும். And I think that's it. இப்போ thematic and content analysis தான் நான் எடுத்திருக்கேன், as it is a one chapter. Next chapter I haven't prepared right now as my daughter is ill. So if it is okay, can I make a leave? I like to finish with this one. Hello.